மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கணேசமூர்த்தி அவருடைய மரணத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அரசியலில் ஈடுபடுத்தி மக்கள் சேவைக்காக அர்ப்பணித்த ஒருவர் இன்னைக்கு மனம் உடைந்து மரணமடைந்திருக்கின்றார். ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அவருக்கு கொடுக்காத காரணத்தினால் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார் என்று தெரிவிக்கின்றனர். ஆகவே இந்த மரணத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது. 2014 ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்தினுடைய தலைவராக நான் இருந்தபோது ஒரு கூட்டணியை அமைத்தேன். அந்த நேரத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களை சந்தித்து 2 இடங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அந்த 2 இடங்கள் என்பது பெயரையும் குறிப்பிட்டு சொன்னேன். ஒன்று உங்களுடைய தொகுதியான விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி, அது வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டோம், நீங்கள் தான் அங்கே போட்டியிட வேண்டும் என்று சொன்னேன். 2வது தொகுதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து அவர் அங்கே போட்டியிட வேண்டும் என்பதற்காக அந்த தொகுதியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்று அவர்கள் கேட்காமலேயே அதனை நான் அறிவித்தேன். இன்னைக்கு அதே பாராளுமன்றத்துடைய தொகுதியாக அவர் இருந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அதனால் அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்ற செய்தி அரசியல் அனுபவம் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக, கவலை தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மரணத்திற்கு பொறுப்பாக திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி பொறுப்பெடுத்தாக வேண்டும். அவருடைய கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கூட ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த மரணமும் எப்படி நிகழ்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் பொறுப்பெடுத்தாக வேண்டும். ஆன்மா நிம்மதி அடைய நாம் பிரார்த்திக்கிறோம்.